Students, this is Pavitra. Welcome back to my YouTube channel Chemistry with Pavi. Today we are discuss about caustic embrittlement. Okay, so last class la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா priming and foaming னா என்ன, அது எதனால வருது, அது எப்படி நம்ம prevent பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். So இந்த வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா caustic embrittlement. Okay, so caustic embrittlement னா என்ன, அது எதனால வருது, so அதை வந்து எப்படி வந்து prevent பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஒரு பாய்லரில். ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கிறிஸ்டலின் கிராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது எப்படி இருக்கும் மேம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் எப்படி சொல்கிறது, நம்ம லைட்டாக டச் பண்ணாலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாய்லர் வந்து கிராக் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு இரும்பு வந்து கரோடு ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி உதிர்ந்து போகுமோ அந்த மாதிரி தான் பாய்லரும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோடு ஆக, அது அந்த மாதிரி தான் இருக்கும், லைக் அப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் என்னது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா காஸ்டிக் எம்ப்ரிட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது என்னது அப்படின்றத பார்க்கலாமா. ஸோ ஓகே, பாய்லர் வாட்டர் யூஸ்வலி contain a small proportion of Na2CO3. What mean by Na2CO3? sodium carbonate. ஓகே, அந்த பாய்லர் வாட்டரில் ஒரு பாய்லர் இருக்குது, அதில் வாட்டர் இருக்குது. ஸோ அதில் அஃப்கோர்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா யூஸ்வலாகவே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸ்மால் ப்ரொப்போர்ஷன்ஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட். ஓகே, அண்ட் தென் ஹை ப்ரெஷர் பாய்லர் சோடியம் கார்பனேட் undergo decomposition to give சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, இப்போ ஒரு ஹை ப்ரெஷரில், ஓகே ஹை ப்ரெஷரில் இந்த சோடியம் கார்பனேட் வந்து நம்ம வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குள்ளே நடக்குது, அந்த பாய்லருக்குள்ளே நடக்குது. ஓகேவா, ஸோ ஒரு ஹை ப்ரெஷரில் இந்த சோடியம் கார்பனேட் வந்து டீகம்போசிஷன் நடந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது என்ன ரியாக்ஷன் நடக்கும், சோடியம் கார்பனேட்டு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன கொடுக்குது, சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுக்குது, அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு எவாபரேட்டட் நடக்குது அந்த இடத்துல. ஓகேவா, ஸோ இந்த ரியாக்ஷன் தான் அந்த பாய்லருக்குள்ளே நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிக் எம்ப்ரிட்மெண்ட். ஓகே ஓகே இதனுடைய காசஸ் ஆர் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சொன்னல, அந்த வாட்டரில் என்ன இருக்கும், சோடியம் கார்பனேட்டு ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் எது அந்த பாய்லரில் இருக்கிற வாட்டர்ஸில். ஓகேவா, ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் ஆர் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு இன் தி பாய்லர் வாட்டர். ஓகே, இதனால தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டிக் எம்ப்ரிட்மெண்ட், இந்த சோடியம் கார்பனேட்டால் தான் அந்த காஸ்டிக் எம்ப்ரிட்மெண்ட்டே நடக்கும். ஓகேவா, அண்ட் தென் பிரிட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் பாய்லர் பார்ட்ஸ். ஓகே, அந்த பாய்லருடைய பார்ட்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பிரிட்டில்மெண்ட்ஸ் ஆகும். எந்த மாதிரியான பார்ட்ஸ்னால் பென்ஸு, அந்த பாய்லருடைய பென்ஸு, அண்ட் தென் ஜாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஜாயின் பண்ணியிருக்கும்ல, ஸோ அது பெண்டு, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். எதனால் அஃபெக்ட் ஆகுது, ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் அந்த பாய்லர் காஸ்டிங் எம்ப்ரிட்மெண்ட். ஓகே, ஸோ ஓகே, எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பாஸ்பேட். ஓகே, சோடியம் பாஸ்பேட்டை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எம்ப்ரிட்மெண்ட், அந்த பிரிட்டில்மெண்ட்ஸை வந்து தடுக்கலாம். ஓகேவா, சாஃப்டனிங் ஏஜென்ட், இந்த சோடியம் பாஸ்பேட் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டனிங் ஏஜென்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அந்த பாய்லரில் இருக்கிற தண்ணியில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ரிட்மெண்ட்ஸ், அந்த காஸ்டிக் எம்ப்ரிட்மெண்ட் வந்து வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆடிங் டேனின் லிக்னின் அண்ட் டு தி பாய்லர் வாட்டர். ஓகே, டேனின் மாதிரி லிக்னின் இதெல்லாம் நம்ம வந்து அந்த பாய்லர் வாட்டரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணலாம். எதை ப்ரிவென்ட் பண்ணலாம், காஸ்டிக் எம்ப்ரிட்மெண்ட்டை ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிக் எம்ப்ரிட்மெண்ட்டுடைய ஒரு டெஃபினிஷன் அண்ட் தென் ரீசன் அண்ட் தென் ப்ரிவென்ஷன். ஓகே, திஸ் இஸ் 2 மார்க் கொஷனில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க காஸ்டிக் எம்ப்ரிட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எனக்கு புரியல அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா, ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஆல்.